அதனால மண்ணு மலடாகி போச்சு. அப்புறம் மாடுங்களும் சேனனிக்கு மாடு மனுஷனும் பண்ணுறாங்க. எல்லாம் மலட்டுத்தன்மை தாங்க அதிகம் செயல்படுது. எல்லாமே மலடாகி போச்சு. இது மண்புழு அறுவடை பண்ணுறேன். ஆங்கய்யா புழு வந்து அடியில் இருக்கும். உள்ள பெட்டு போட்டுக்கிறேன், தென்னை மட்டை போட்டு பெட்டு போட்டு தான் எருவு கட்டிக்கிறேன். சரிங்கய்யா. இப்போ இதில் மண்புழு இருக்குங்களா? அவ்வளோ அடியில் இருக்கிற தண்ணியில் ஊற்றா விட்டு அடிக்கு போயிடும். அது தண்ணி தெளிக்கணுமா இல்லை ஊற்றணுமா? தண்ணி தெளிச்சுனே இருக்கணும். எருவு போட்டாங்களா ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஊற்றுவீங்களா? 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி தெளிக்கணும். ரைட். ஈரப்பதம் குறையாத வச்சுன்னு. ஈரப்பதம் குறையக்கூடாது. ஆமாம். இது மெயின் பிரச்சனை வந்து பெருசாலி உள்ள தூரக்கூடாது. சரிங்க. அதுக்கு தான் அந்த வலை எருவு பண்ணி அந்த வலையை போட்டுருக்காரு. ஓ ரைட்டு. இந்த வலையை போட்டுவிட்டா சூப்பர் எல்லாம் இது எடுத்து வச்சுருவோம். பெருசாலி தூராத மாதிரி. இப்போ 6 வருஷத்து பண்ணுறேன். இது பண்ணிட்டு எருவு கட்டி தண்ணி தெளிச்சா அப்படி மேலே வந்துடும். அப்படிங்களா? ஆமாம். காய் விட்டு தான் கொஞ்சம் நாள் அப்போ இது எல்லாம் பேருக்கு பஞ்சு ரெடி பண்ணிருக்கீங்கய்யா. கடிச்சு காலி ஆயிடுச்சுங்க. இது மறுபடியும் அடுத்த பயிருக்கு போடணும். ஐயா இதில் என்னென்னங்க கிடக்கணும்? பஞ்சகவியாவுக்கு 5 பொருள் மொத்தமாக. 5 பொருள். மாட்டு சார்ந்த பொருள் 5. ஆங்கய்யா. அந்தாட்டு 4 பொருள் கலக்கணும். சரிங்கய்யா. என்னென்ன பொருள்னு சொல்லுங்கய்யா. முதல்ல ஐயா அப்படி முதல்ல வந்து பால் 2 லிட்டரு. மாட்டு பசும்பால் 2 லிட்டரு. தயிர் 2 லிட்டரு. தயிர் 2 லிட்டரு. நெய் 1 லிட்டரு. நெய் 1 லிட்டரு. கோமியம் 2 லிட்டரு. கோமியம் 2 லிட்டரு. இது எல்லாம் போட்டு ஆங்கய்யா முதல்ல இன்னைக்கு சாணி 3 கிலோ சாணி. சாணி நெய்யும் ஒரு நாளைக்கு பிசைஞ்சு அப்படியே 2 நாளைக்கு வச்சிடணும். அப்படியே பிசைஞ்சு. ஏன்னா நெய் வந்து எல்லாம் ஊற்றிட்டா ஒட்டாது தண்ணியில. அதனால சாணி ஒட்டக்கூடிய பிசைஞ்சு வச்சுக்கிறோம். 2 நாளைக்கு பிசைஞ்சு வச்சிடணும். அப்புறம் அந்த 5 பொருளையும் போட்டு எண்ணெய் போடணும். 2 லிட்டரு. 2 லிட்டர் எண்ணெய். வாழைப்பழம் ஒரு 12 பழம் 15 பழம் போடலாம். வாழைப்பழம் 12 15 பழம். அப்புறம் கரும்பு சாறு ஊற்றணும். கரும்பு சாறு. அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை வாங்கி போட்டு கரைச்சி ஊற்றிக்குவோம். நாட்டு சர்க்கரை. கரும்பு சாறு நம்ம கிடைக்கிறது இல்லையா, அதனால நாட்டு சர்க்கரை 2 கிலோ போட்டு கரைச்சி ஊற்றிக்குவோம். சரிங்க. கல் ஊற்றணும் அதுக்கு நொதிக்கிறதுக்கு. ஆமாம், நொதித்தல் வர்றதுக்கு அந்த நுர கிளம்பு கல் ஊற்றணும். கல் கிடைக்கிறதுக்கு நம்ம சோறு ஆக்குறோம்ல, சோறு ஒரு நாளைக்கு பழைய சோத்துல தண்ணி ஊற்றி வச்சு நல்லா புளிப்பு ஏறணும். அந்த தண்ணி வடிச்சு அதில் ஊற்றிக்குவோம். அதுக்கு வந்து இது மிக்ஸ் ஆகி நல்லா இதாயிரும். ஈஸ்ட்டுக்கு அது போட்டு எல்லாம் போட்டு கலக்கி விட்டு, மெயின் வந்து இது வந்து அது போட்டு விட்டா நாய் வந்து பெரிய தொந்தரவு பண்ணும். அந்த வாசம் பிடிச்சி மறுபடி தள்ளிடுறோம். முக்கிய போட்டு மறுபடி டைம் நாய் மாட்டாவது பார்த்துக்கணும். அப்பாரு மெயின் இது கொசு உள்ள போகக்கூடாது. கொசு உள்ள போடக்கூடாது. அதுக்கு தான் இந்த மெஸ்ஸு. ஆமாம், கொசு உள்ள போச்சுன்னா முட்டை வச்சு புழு வச்சுக்கும். அது யூஸ் ஆகாது. அடுத்தது அது வேஸ்ட் ஆயிரும். கொசு போவாக்கணும், காற்று உள்ள போக்குவரத்தாக்கணும். அதுக்குதான் அந்த இது இது கொசு இப்படி போட்டு விட்டாக்கலாம், காற்று ஓட்டமாகவும் கொசுவும் போகாது. ரைட்டு. அது இல்லாத காலையில் சாயந்தரம் 2 நேரமும் கலக்கி விடணும். காலையில் ஒரு டைமும் ஈவினிங் சாயந்தரம் ஒரு டைமும் 2 நேரம் கலக்கி விடணும். அப்போ தான் அது நுண்ணுயிர் வந்து பெருகி 25 நாள் ரெடி ஆகும். 25 நாள் அது பெருகி இப்போ எதுக்கு அது தெளிக்கணும்? இது எல்லா பயிருக்கும் தெளிக்கலாம். பயிருக்கு தெளிக்கலாம். பயிருக்கு வந்து வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நுண்ணூறு சத்து இருந்து எல்லா எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். சரிங்க. அதே வளர்ச்சி ஊக்கியாகவும் ஆகும். இது இப்படி வந்து இது வந்து மீன் அமிலம் இல்லை, பரவாயில்ல விடுங்க. இது மீன் அமிலம்யா. இது எப்படி தயார் பண்ணுறதுங்கய்யா? இது மீன் கழிவும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து அப்படியே காற்று போகாத ஒரு 30-40 நாளைக்கு வச்சிருக்கோம். மூடுங்கய்யா. வாடகை இருக்குங்களா? ஆமாம் ஆமாம், இந்த வாடகை இருக்கு. இப்போ மழை வாடகையா, அது மீன் கருவாடு இல்லை தெரியுதுங்கய்யா. அது எல்லாம் மூடுங்கன்னு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் இல்லை. இப்போ பல வாசம் தான் வருது. ஐயா, இதை நம்ம எப்படி நம்ம மாட்டுக்கு அதுக்கு பால் டயல் ஊற்றி மருந்து அடிக்கிறோமோ அதே மாதிரி கிடைக்கிறதுங்களா மிஷினில்? இல்லை கலக்கிறவே தேவையில்ல. இது என்ன அப்படின்னாக்கல, 1 கிலோ மீன் கழுவினாக்கல 1 கிலோ நாட்டு சர்க்கரை கூட கலக்கணும். 5 கிலோ கழுவினா 5 கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டையும் கலந்து அப்படியே கப்புன்னு காற்று போகாது மூடி வச்சிடணும். ஆமாம், ஒரு 20 நாள் கழிச்சு கப்புன்னு மூட்டாக்கல 20 நாள் கழிச்சு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்படி எடுத்துட்டு அது மாதிரி மூடிடணும். 20 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் 20 நாள் கழிச்சு அப்பாறு எடுத்தாக்கல உள்ள அப்படியே நொச்சு போய் அது கெட்ட வாடையெல்லாம் போய் பல வாசனை வரும். அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ எவ்வளோ நாளைங்க ஆச்சு? இதெல்லாம் 3 மாதம் ஆயிடுச்சு. ரைட்டு. இதுங்க எப்படி நம்ம தெளிக்கிறது? நம்ம என்ன பாட்டில் ஊற்றி தெளிக்கணுங்களா? பாட்டில் இல்லை,
ஒரு இதில் ஃபில்டரில் வடிகட்டி அது நம்ம ஒரு ஸ்ப்ரேயரில் அடிச்சிடும். ஸ்ப்ரேயில் தான் அடிக்கணும். ஸ்ப்ரேயர் தான் அடிக்கணும். சொட்டு நீர் ஓசல் இருந்தால் கூட வடிகட்டி சொட்டு நீர் ஓசிலையும் விடலாம். ஓசிலே விட்டுறலாம். ஓசிலே ஓசில் விட்டால் அது அந்த இடத்துக்கு அது போய் மண்ணுக்கு எல்லாத்தையும் பரவிக்கும். அது இல்லாதவங்க ஸ்ப்ரேயருக்கு வந்து ஒரு டேங்குக்கு வந்து 200 மில்லி மிச்சம் போடக்கூடாது. 200 மில்லி மிச்சம் போடக்கூடாது. ஆமாம். அது தண்ணி எவ்வளோங்க கலக்கணும்? ஒரு குடம் அதாவது 10 லிட்டருக்கு 200 மில்லின்னு வச்சிங்களேன். அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த ரொம்ப வளர்ச்சி இடம் போயிருக்கலாம் 100 மில்லி கலந்தா போதும். இதில் வந்து தலை சத்து நல்லா கிடைக்கும். பயிருக்கு யூரியாவுக்கு மாற்றம் இருக்குது. இயற்கையிலே கிடைக்கும். ஆமாம். மாடு சைனிக்காத்துல என்ன ஒரு நல்ல நல்ல தெரியல. அதாவது வந்து நம்ம நுண்ணூட்ட எல்லா சத்தும் கொடுத்தாங்களா ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுக்கும். மெயின் பசுந்தீவனம் கொடுக்கணுங்க. பசுந்தீவனம்னாலையும் நம்ம தீவன பேர் போட்டு யூரியா போட்டு 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 அடுத்து கொடுக்கக்கூடாது. எருவு போட்டு கொஞ்சம் இது பண்ணி இது கொடுக்கணும். இது மாதிரி மக்காசோள தட்டு போட்டால் நல்ல சத்து. மக்காசோள தட்டு. ஆமாம். மெயின் மக்காசோள நல்ல சத்து. நல்ல இது கெமிக்கல் அதிகமாக போடாத கொஞ்சம் எருவு போட்டு அதனால வளர்ச்சி கம்மியாக தான் வந்துருக்கு. ஆமாம், வளர்ச்சி. ஆனால் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இதில். யூரியா போட்டாலும் தலை சேர் மட்டும் வேறு வந்துடுது. அதில் சத்து இது இயற்கையாக கொஞ்சம் பண்ணுறதுனால கொஞ்சம் மட்டமாக தான் இருந்தால் சத்தாக இருக்கும்.